மாணவர்களுக்கு 3.5% இடஒதுக்கீட்டை நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்களும் வீதிகளில் இறங்கி ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்ததற்கு பிறகு திமுக அரசு எங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தது. முஸ்லிம்களில் குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் இலப்பை, மரைக்காய, தாவூதர் போன்ற 7 பிரிவுகளை சார்ந்தவர்கள் தமிழக அரசால் இவர்களெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அந்த வகுப்புகளை சார்ந்தவர்களுக்கு தான் 3.5% இடஒதுக்கீடு கிடைக்கும். இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக வீதியில் இறங்கி போராட்டோம். எங்க மலை மக்களோட, பிள்ளைகளோட, வயோதிகத்தை அடைந்த பெற்றோர்களை வீதிக்கு வந்து இறங்கி நாங்கள் போராடி கிடைத்த சமூக நீதி. இதுல ரொம்ப நெடுங்காலமாக மதம் மாறிய இந்து மக்களுக்கு, இந்து மதத்திலிருந்து குறிப்பாக எஸ்சி, எஸ்டி, பிசி போன்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த உரிமை கிடைக்காமல் உள்ளது. அவர்கள் தங்களை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டதற்கு பிறகும் சுயமா சிந்திச்சு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்திய அரசை பொறுத்தவரை, இந்திய நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொருவருக்கும் தத்தமது விரும்பிய மதத்தை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக தேர்வு செய்து தங்களை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்தி முஸ்லிம்களுக்கு உள்ள 3.5% இடஒதுக்கீட்டை எங்களுக்கு தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, 3 போன்ற அந்த பிரிவுகளில் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது, பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது நீங்க முஸ்லிமே இல்லை, உங்களை லெப்பையா நாங்கள் கருத முடியாது, மரைக்காய் என்று கருத முடியாது, உங்களுக்கு இந்த 3.5% இடஒதுக்கீடு பொருந்தாது என்று சொல்லி அதை நிராகரித்து வந்தார்கள். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர்கள் அடைய முடியாமல் இருந்தது. இதற்காகவும் தமிழகத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உள்ளிட்ட பல்வேறு சமுதாய அமைப்புகள், மக்கள் அனைவரும் நீண்ட நெடுங்காலமாக போராடி கடந்த 2024 திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இதற்கென்று ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அரசு, தமிழக அரசின் சார்பாக வேலை எடுக்கின்ற பொழுது, பணி வேலைக்கு விண்ணப்பத்தை பரிசீலிக்கின்ற பொழுது அவங்க பிசி என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் அல்லாத நபர்கள், குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பிரிவின் கீழ் வேலை கேட்டால் அவங்களை இந்த பிரிவில் கன்சிடர் பண்ணணும், முஸ்லீமாகவே கன்சிடர் பண்ணணும். முஸ்லீம்ல உள்ள இடஒதுக்கீட்டுக்குரிய 7 பிரிவுகளில் ஒன்றாகவே அவர்களை கருத வேண்டும். ஏன்னா எஸ்சியா இருக்கும்போது அவருக்கு இடஒதுக்கீடு இருக்கு, பிசியா இருக்கும்போது இடஒதுக்கீடு இருக்கு, எஸ்டியா இருக்கும்போது இடஒதுக்கீடு இருக்கிறது. அப்ப முஸ்லீம் ஆனதுக்கு அப்புறம் இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னா இது மிகப்பெரிய அநீதி. அவர்கள் இடஒதுக்கீடு பட்டியலில் உள்ளவர்கள் தான். உயர் சாதி வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்கல, அவங்களுக்கு இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்கணும்னு நாங்க சொல்லல. ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் இருக்கிறார்கள். பிசியாக, எஸ்சியாக, எஸ்டியாக இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு உனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா இது மிகப்பெரிய அநியாயம், இது அநீதி. ஆகவே அவர்களுக்கு இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்க வேண்டும். பாதிக்கப்படுறதா இருந்தா யார் பாதிப்பு? முஸ்லிம்கள் நாங்க தானே பாதிக்கப்படுவோம். நாங்க சொல்றோம் எங்களுக்கு பாதிப்பு இல்லை, எங்க பட்டியலில் அவங்களை சேருங்க. இவ்வளவு நீண்ட நெடுங்காலமா போராடி பெற்றதற்கு பிறகு 2024 அரசாணை ஜிஓ பாஸ் பண்ணாங்க. திமுக அரசு அந்த அரசாணையை கொடுத்தது இலகுவாக கொடுக்கவில்லை. இதுபோன்று வீதியில இறங்கி போராடியதற்கு பிறகுதான் அரசாணையை நாங்க பெற்றோம். இப்ப என்ன பிரச்சனை? சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பரமசிவன் என்பவர் சமீப காலத்திற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். தன்னை சமீர் அகமது என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அரசு ஆவணத்தில் பேரை மாத்திட்டார். இதே போன்று அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கும் பொழுது குறிப்பாக அங்க கயத்தாறு தாசில்தார்ட்ட எனக்கு பிசி சர்டிபிகேட் தாங்க கேட்கும்போது முடியாதுன்ட்டார். அதுக்காக வேண்டிதான் 2022 அவர் கோர்ட்டுக்கு போனார். இந்த ஜிஓ பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு போயிட்டார். அந்த வழக்கை தோண்டி திருப்பி பொருத்தமே இல்லாம இந்த காலத்தில் எடுத்து வழக்கறிஞர் வக்காலத்தையும் வாபஸ் வாங்கிட்டார். ஆனால் நீதிபதி அவர்கள் வக்காலத்தை வாபஸ் பண்ணால் இந்த வழக்கை நாங்க எடுத்து நடத்துவோம்னு சொல்லி எடுத்து நடத்தி ஜிஓவை ரத்துப்பட்டாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த வழக்கின் தன்மை ஜிஓ சட்டப்பூர்வமானதா இல்லையா என்பது அல்ல. தாசில்தார் எனக்கு பிசி சர்டிபிகேட் தர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தரணும், தர வேண்டாம், அது சரி தப்பு, இதோட வழக்கு முடியக்கூடிய ஒரு அம்சம். அதை ஜிஓவை தோண்டி மாண்புமை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தமிழ்நாடு அரசு 2024 பிறப்பித்த அந்த ஜிஓவை நாங்க ரத்து பண்றோம் அப்படிங்கிறார்.
அது அரசமைப்பு சட்ட விதிக்கு மாற்றமானதாக இருக்கிறது அப்படிங்கிறார். எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவரை நாங்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக கருதுவது? அவர் எப்படி ராவுத்தர் ஆவாரு, அவர் எப்படி மரைக்காயர் ஆவாரு என்று கேள்விகளை எழுப்பி அவருக்கு வழங்கப்பட வேண்டிய நீதியை மறுத்துவிட்டார். நாங்க இதை கண்டிச்சு தாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இது அநியாயம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? ஏன் இந்த நாட்டில் விரும்பிய மதத்தை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய உரிமை இல்லையா? அவர் ஏற்கனவே இடஒதுக்கீடு பட்டியலில் உள்ளவர் தானே. அவருக்கு முஸ்லிம்கள் உள்ள பிரிவின்படி இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று சொல்லியதற்கு பிறகு, அரசும் ஆணை பிறப்பித்ததற்கு பிறகு அந்த அரசாணையே செல்லாது என்று ரத்து செய்யக்கூடிய இந்த விவகாரம், இவர் அளித்த இந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்ட விதிக்கு மாற்றமானது. ஏற்கனவே இது போன்ற வழக்குகள்லாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களை இந்த 7 பிரிவுகளில் ஒரு பிரிவாக கருதுவதற்கு எந்த முரணும் இல்லை, அது அரசமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டதுதான் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முன்னாள் நீதியரசர் ஹரிபரந்தாமலி தகிய வழக்குகளை கையாண்ட அந்த தீர்ப்பை, சமூக நீதி உறுதி செய்யக்கூடிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அப்ப பல நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புக்கு மாற்றமா இவர் இப்படி செயல்படுவது சிறுபான்மை சமூக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. என்ன அச்சோ? நமக்கான இடஒதுக்கீட்டில் இவர்கள் கை வைக்கிறார்கள், புதுசா இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறாங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா உனக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறாங்க என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆகவேதான் இதுல இந்த தீர்ப்பே அரசமைப்பு சட்ட விதிக்கு மாற்றமா இருக்கு. தமிழக அரசு வேடிக்கை பார்க்கிறார். இதே மாதிரிதான் கழிச்ச ஹஜ்ஜி பெருநாள்ல குர்பானி குறித்து அவரே ஒரு வழக்க அவசரமா எடுத்து நாளைக்கு பெருநாள் கொண்டாட போறோம், இன்னைக்கு உட்கார்ந்துட்டு அவர் சொல்றாரு பொது இடங்கள்ல மாடு அறுக்க கூடாது, மாட்டை எங்க போய் அறுக்கணுமோ அந்த இடங்கள்ல கொண்டு போய் தான் மாடறுப்பு மனைகள் இருக்கும்ல அங்க போய் அறுக்கணும் அப்படிங்கிறார். மாடறுப்பு மனைகள்ல போய் மாடு அறுக்கணும் என்பது வழிபாட்டுக்குரிய சட்டமா? நீங்க பிற மத சமூக நண்பர்கள் இருக்கீங்க, பல்வேறு குலதெய்வ நம்பிக்கை உடையவர்கள் இருக்காங்க, கோவில்ல போய் ஆடு இருப்பாங்க, மாடு இருப்பாங்க, கோழி இருப்பாங்க. அது என்ன ஆடறுப்பு மனையார்? கோவில் வளாகம் என்பது, பலியிடக்கூடிய இடம் என்பது மாடறுப்பு மனையார். இது வழிபாட்டுக்கு பொருந்துமா? கோழி அறுக்கக்கூடாது என்று சொன்ன மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களினுடைய எவ்வளவு எதிர்ப்புக்கு ஆளானார், அந்த உத்தரவை திரும்ப பெற்றார். அப்ப இவரு பெருநாள், நாளைக்கு பெருநாள் நாங்க கொண்டாட போறோம், அதுக்குரிய வேலைகள் இருக்கிறோம், இன்னைக்கு உத்தரவு பிறப்பிக்கிறாரு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும், எல்லாரும் கண்காணிங்க, பொது இடத்துல யாரும் மாடு இருக்கக்கூடாது. என்ன கொடுமை! எந்த நாட்டில் நாம் இருக்கிறோம்? அது சிறுபான்மை சமுதாய மக்கள் தங்களுடைய வழிபாட்டை கூட சுதந்திரமாக கொண்டாட முடியாத நிலையில இருக்கும். ஆகவே இவர் தொடர்ச்சியாக இவருடைய தீர்ப்புகள் சட்ட விதிகளை மீறி செயல்படுதுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. தமிழக அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது, இதற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும். தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய தவறினால், சிறுபான்மை சமூகத்திற்குரிய உரிமையை பெற்றுத்தர தவறினால் ஆங்காங்கே நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் சென்னை ஸ்தம்பிக்கும் அளவிற்கு மிகப்பெரிய போராட்டமாக மாறும். அதை இந்த நேரத்தில் சொல்றேன். அப்துல் கரீம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தொடர் போராட்டமா நடத்துவீங்களா இல்ல சட்ட வழிமுறையில் எதுவும் கையில் எடுக்கிறது? சட்ட வழிமுறையும் கையெடுப்போம், தொடர் போராட்டமாக மாற்றுவோம். தமிழ்நாடு மதுரை உயர்நீதிமன்ற மிகப்பெரிய அளவிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தமிழகத்தில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு 3.5% இடஒதுக்கீடு உரிமை இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக ஏராளமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்று அதிகமாக போராட்டங்களை சந்தித்துதான் நாங்கள் இடஒதுக்கீடு. ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் உயர்நீதிமன்ற ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி தலைமையில் ஜி.டி. பாலாஜி அந்த நீதிபதி தலைமையிலான அந்த 2 அமர்வுகள் அதை என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள்? இஸ்லாத்தை ஏற்று தனித்து சமூகத்தில் வருவார்களேயானால், தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இஸ்லாத்தை ஏற்று வருவார்களேயானால் அவர்களுக்கு பிசி அந்தஸ்து நாங்கள் வைக்க மாட்டோம். பேக்வர்ட் கிளாஸ் என தமிழகத்தில் இடஒதுக்கீடு கூடாது என்றால் இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் அடிப்படையில், ஆனால் அவங்க இஸ்லாத்துக்கு எந்த காரணத்தினால உங்களுக்கு அந்த உரிமையை தர மாட்டோம் என்கிற அளவுல இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கிறது. தமிழக அரசாங்கமே 2024 ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணாங்க. அந்த ஜிஓவை ரத்து செய்து வைத்திருக்கிறார்கள். தலித் சமூகத்திலிருந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து யாரேனும் ஒருவர்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களேயானால் அவர்கள் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 பிரிவுகளில் ஒரு பிரிவுகளில் அவர்களுக்கு சாதிசாதிகள் இருக்கலாம். அதன் மூலம் அவர்கள் கல்வியில வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அரசாணையை செய்யக்கூடிய இடமாக அப்ப இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு அவருடைய கல்வி உரிமையை வேலை வாய்ப்பு உரிமையை முழுக்க முழுக்க மறிக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க இதுல அப்பீல் போய் இந்த தீர்ப்புக்கு எதிராக அவர்கள் வாதாடி இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக தாவக அரசாங்கம் திகழ வேண்டும். ஒருவேளை அரசாங்கம் இந்த பணியை செய்யாவிட்டால் எங்களுடைய போராட்டம் இந்த மதுரையில் இதை நாங்கள் ஒரு அடையாள போராட்டமாகத்தான் அறிவித்திருக்கிறோம். இந்த போராட்டம் தமிழகம் மற்றும் கெடுகெடுக்கக்கூடிய அளவிற்கு கடும் போராட்டமாக நடக்கும்.